பிரைஸ் த லார்ட். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆண்டவர் அந்த இடத்துல ஆவியானவர். அவர் நமக்காக எப்போ சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்கு ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாரோ, அவர் நமக்கு ஆவியான தேவனாய், நம்ம கூட இருக்கிற தேவனாய் அவர் நம்மளோடு இருக்கிறார். அவருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவர் எங்க நம்ம எப்போ வருவார், எப்படி வருவார்னா, ஆண்டவர் சமூகத்தில் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரோட நீங்க பேசணும். கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த நீங்க என் கூட இருக்கீங்கிற அந்த நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், அதை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. சில பேர் அதை பாவத்துக்குள்ள விழுந்துட்டு மறுபடியும் ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. அப்படி இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கிறீங்க, ஆண்டவரே நான் இனி இந்த மாதிரி பாவங்கள், கேடு உண்டாக்குற பாவங்கள் நான் செய்ய மாட்டேன், உங்க ரட்சிப்பை எனக்கு ஊற்றுங்க, உங்க அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கொஞ்ச நேரம் நீங்க காத்திருந்து ஜெபிங்க. தொடர்ந்து அதை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறத பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களோட வழி நடத்துகிறத பார்க்க முடியும். ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஆவியை உங்களிடத்துல ஊற்றுவார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிற அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது நிமித்தம் ஏதாவது ஒரு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பலகீனம் இருந்தாலும் அந்த பரிசுத்த ஆவியை நீங்க எப்ப பெற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அந்த நோயிலிருந்து நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் அறியாதவங்க யாராவது இருந்தாலும் சரி, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவரால சுகமாக்க முடியும். நானும் அந்த இடத்துல வியாதியா இருந்தேன். ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், விடுதலை தருவார்னா தெரியாது. நான் ஜெபிச்சேன். ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியை என் மேல ஊற்றினார். ஆண்டவர் எனக்கு வியாதியில இருந்து, இரத்த வாந்தியில இருந்து ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க யாராவது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பில்லி சூனிய கட்டுகளா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு முடக்கு வாதங்களா இருக்கலாம், எந்த வியாதியா இருக்கலாம், ஆண்டவர் சமூகத்துல நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, அந்த அபிஷேகத்தை அவர் உங்களுக்குள்ள ஊற்றும் பொழுது, அந்த வியாதி கட்டுகள் இருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் பொழுது அதை பார்க்க முடியும். மரண கட்டுகள் இருந்து கர்த்தர் விடுதலை தருகிறத பார்க்க முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேளையில ஏசப்பா, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களப்பா. இந்த வேளையில ஏசப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இதற்கு ஏசப்பா, இந்த வேளையில ஏசப்பா ஒவ்வொருவர் மேலும் உங்க வல்லமை ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஒருவேளை நேரம் போகலே, சும்மா கேட்கலான்னு கூட ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அவர்கள் மேல தேவ வல்லமை ஊற்றப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும். உங்க விடுதலின் வல்லமை இறங்கட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். வியாதியின் படுக்கைகள் மாறட்டும். முடக்குவாதத்தின் கண்ணிகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். பக்கவாதங்கள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். மந்திர சூனிய கட்டுகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. வலுசர்ப்பத்தின் கண்ணிகள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே, வல்லமையின் அபிஷேகத்தை இந்த வேளையில ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்க. சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். உங்க தொடுதலை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கட்டுகள் கண்ணிகள் அறுக்கப்படுவதாக, தெரிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கட்டுகிற முடக்குவாதங்கள் இப்பொழுது விலகுவதாக. தூங்க முடியாதபடி சத்ருவானுடைய கண்ணிகள் இப்பொழுது கிரியை சிறந்த பொல்லாத கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மூளையை சிதற பண்ணுகிற ஆவிகள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினால தற்கொலையை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமையில ரத்தத்தை ஊற்றி கட்டுகிற ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிற சுகம் கொடுத்ததற்காய், விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.